ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.5ல் 6வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க. எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கள், பிறகு 5ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 10ஐ கழிக்கவும், அதனை 4ஆல் வகுத்தால் 15 கிடைக்கும் எனில் நான் யாருன்னு கேட்குறேன். எண்ணுடன்னா அது தெரியாத நம்பர், அதில் 4ஓட 2 கூட்டணும், அப்போ கூட்டல் 2. அதுக்கப்புறம் பிறகு 5ஆல் பெருக்குக, பெருக்கல் 5. அதுக்கப்புறம் அதிலிருந்து 10ஐ கழிக்க, கழித்தல் 10. கழிக்கும் அதனை 4ஆல் வகுக்க, 4ஆல்னா வகுத்தல் 4 = 15 ஆன்சருன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த வகுத்தல் 4 இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. 4 கூட்டல் 2 பெருக்கல் 5 கழித்தல் 10. இந்த வகுத்தல் 5 கொஞ்சம் பெருக்கலாக மாறும். அப்போ 15 பெருக்கல் 4. அப்போ 15 பெருக்கல் 4னா 60. அப்போது இந்த கழித்தல் இந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும். அப்போது 4 கூட்டல் 2 பெருக்கல் 5 = 60. இந்த கழித்தல் இந்த சைடு வந்துன்னா கூட்டல் 10ஆக மாறும். அப்போ இது 2 கூட்டணுன்னா என்ன, 70. அப்போ இந்த பெருக்கல் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் 5ஆக மாறும். 4 கூட்டல் 2 அந்த சைடு 5 பெருக்கல் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ 70 வகுத்தல் 5. அப்போ இது வகுத்திங்கன்னா 1 5 5, 1 5 20னா 4 5 20. அப்போது 14 முறை வரும். அப்போது 4 கூட்டல் 2 = 14. இங்கே கூட்டல் 2 இங்கே கூட்டலில் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போ 4 = 14 கழித்தல் 2. அப்போது 14ல் 2 போச்சுன்னா 12. அப்போது அது எண்ணுடன் சொல்லியிருந்தாங்களே, அப்போ 12. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 6வது முடிஞ்சிச்சு.